Welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Welcome all. So digestion and absorption ஓட last part வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன? Absorption of digested food. Absorption of digested food. And one short revision இதிலேயே பார்த்துப்போம். Absorption is the process by which the end product of digestion யாருங்க? இந்த amino acid, glucose, galactose, fructose, bases, sugars, fatty acids, glycerols இவங்கெல்லாம் digestionோட end products pass through the intestinal mucosa அந்த லேயர் 4 லேயரா பிரிக்கிறோம் இல்லையா அதான் intestinal mucosa into the blood or lymph. bloodக்கு யார் போப்பாரா lymphக்கு யார் போப்பாரா அப்சார்ப் பண்ண போறது யார் இதெல்லாம் பார்க்க போறோம். it is carried out by passivனா without energy இல்லாம active with the ATP utilization எனர்ஜியோட or facilitatedனா செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணி போகும் ஆனா அதுக்கு வந்து ATP தேவையில்லை. So passive, active, facilitated transport mechanism மூணுமே இன்வால்வ் ஆகுது absorption of digested productsல. Small amount of monosaccharides like glucose, amino acids and some electrolytes like chloride ions generally absorbed by simple diffusion. இப்போ 3 விஷயம் கொடுத்திருக்காங்க. குளுக்கோஸ், அமினோ ஆசிட், எலக்ட்ரோலைட்ஸ்ல குளோரைட் மாதிரி இருக்கக்கூடிய அயான்ஸ்லாம் வித்தவுட் எனர்ஜி சிம்பிள் டிஃப்யூஷன் மூலியமா அப்சார்ப் பண்ணப்படுது. The passage of these substances into the blood depends upon the concentration gradient. So high to low concentration cross பண்ணி போகுது. However, some substances like glucose and amino acids are absorbed with the help of carrier proteins. ஸோ இங்க என்ன சொல்றாங்க திருப்பியும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா குளுக்கோஸ் அமினோ ஆசிட்ஸ் எலக்ட்ரோலைட்ஸ் இதெல்லாம் சிம்பிள் டிஃப்யூஷன்ல போகுது. எகெயின் சம் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் சம் அமௌண்ட் ஆஃப் அமினோ ஆசிட் திருப்பி ரிப்பீட்டடா சொல்றாங்க. அது அந்த குளுக்கோஸ் அமினோ ஆசிடே அப்சார்ப் வித் ஹெல்ப் ஆஃப் கேரியர் புரோட்டீன்னா கேரியர் புரோட்டீனோட ஹெல்ப்னால அப்சார்ப் பண்ணப்பட்டா அதை வந்து நம்ம ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே இந்த இங்க அவங்களே கொடுத்தாங்க திஸ் மெக்கானிசம் இஸ் கால்டு ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். இப்போ உங்க கொஸ்டின் என்ன கேட்பாங்க குளுக்கோஸ் அண்ட் அமினோ ஆசிட் இந்த ரெண்டும் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு both simple diffusion without using energy simple diffusion passive transport and facilitated transport help பண்ணுது ஞாபகம் வச்சுக்கணும். Transport of water depends upon the osmotic gradient நாலே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஒரு இடத்துல ஜாஸ்தி இன்னொரு இடத்துல கம்மி அண்ட் ஜாஸ்தியா இருக்க இடத்துல இருந்து கம்மியா இருக்க இடத்துக்கு போறது. ஸோ ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட்ங்கிறது வாட்டர் ஆஸ்மாட்டிக் அப்படின்னு வந்துட்டாலே ரிலேட்டட் டு வாட்டர் ஜாஸ்தியா இருக்க இடத்துல இருந்து வாட்டர் கம்மியா இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணி போகும். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அக்கர்ஸ் against the concentration gradient and hence require energy. So active transport தனியா சொல்றாங்க. active transport against concentration gradient அதுக்கு ATP வேணும். Various nutrients like amino acid, monosaccharides like glucose, electrolytes like sodium are absorbed into the blood by this mechanism. இந்த இடத்துல குளுக்கோஸ் அமினோ ஆசிட் இது மூணுமே வந்துருது. என்ன மூணு வந்துருது சிம்பிள் டிஃப்யூஷன் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் ஆக்டிவ் டிஃப்யூஷன் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் தேவையான டைம்ல தேவையான டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நடக்குது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. ஒரே நிமிஷங்க யாரோ டவுட் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுலையும் நடக்குது பேசிவ் டிரான்ஸ்போர்ட்லையும் நடக்குது அண்ட் என்ன டிரான்ஸ்போர்ட் சொன்னோம் நம்ம சிம்பிள் டிஃப்யூஷன் எல்லாத்துலயுமே நடக்குது. ஓகேங்களா? ஓகே யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி இப்போ நம்ம கிளாஸ் கவனிக்கலாம். ஒரு நிமிஷங்க. ஓகே கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். சரி நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஓகே. ஸோ இப்போ குளுக்கோஸ் அமினோ ஆசிட் 3 டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல தேவைக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நடக்குதுங்க. ஃபேட்டி ஆசிட்ஸ் கிளிசரால்ஸ் பீயிங் இன்சால்யூபிள் வாட்டர்ல சால்யூபிள் ஆகாது எது ஃபேட்டி ஆசிட் கிளிசராலும் cannot be absorbed into bloodல அப்சார்ப் பண்ண முடியாது. They are first incorporated into small droplets called micelles.
மிசெல்லிஸ் அப்படிங்கிறது ஸ்மால் ஃபேட் droplets, fatty acid ஓட droplets குட்டி குட்டியா, which moves into intestinal mucosa. They are reformed into very small protein coated fat globules called chylomicron. இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. chylomicron அப்படிங்கிறது ஃபேட்டி ஆசிடும் கிளிசராலும் குட்டி குட்டி ஸ்மால் டிராப்லெட்ஸா மாறிடுவாங்க. அதோட புரோட்டீன் கோட் சேர்ந்தது அப்படின்னா அதுக்கு பேரு கைலோமைக்ரான். புரோட்டீன் கோட்டட் ஃபேட் குளோபியூல்ஸ். குளோபியூல்ஸ்னா குட்டி குட்டி உருண்டையா, குளோப்னா உருண்டை தானே, குளோபியூல்ஸ் அப்படின்னா குட்டி குட்டி உருண்டை, அதை சுத்தி புரோட்டீன் கோட் வந்துருது, அதுக்கு பேர் கைலோமைக்ரான். அதுதான் நமக்கு அப்சர்வ் பண்ணப்படுது, which has transported into lymph vessel. lymph vessel லாக்டியல்ஸ்னு சொல்றோம் வில்லியில. இப்ப நல்லா கவனிங்க, இந்த அப்சார்ப்ஷன் பண்றது எங்க ஆக்சுவலா நடக்குது அப்படிங்கிறது இந்த பிக்சர்ல பார்த்துட்டு வந்தோம்னா, இது பாருங்க, இதுதான் அந்த வில்லி. இந்த வில்லியில இந்த ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் இருக்கு இல்லைங்களா, அது கேபிலரிஸ். ஸோ அந்த கேபிலரிஸ்ல குளுக்கோஸ், அமினோ ஆசிட், வாட்டர், எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்குது. நடுவுல எல்லோ கலர்ல ஒண்ணு இருக்குங்களா, நடுவுல எல்லோ கலர்ல அவன் தான் லாக்டியல். அந்த லாக்டியல்ல தான் நமக்கு வந்து அந்த கைலோமைக்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகேங்களா, கைலோமைக்ரான் மிசெல்லே கோட்டட் பை புரோட்டீன் கோட். புரோட்டீன் கோட்னால ஃபேட் குளோபியூல்ஸ், அதுதான் கைலோமைக்ரான். These lymph vessels ultimately release the absorbed substances into the bloodstream. திருப்பி அது bloodக்கு தான் ரிலீஸ் பண்ணும் அந்த absorbed substance. Okay. Absorption of substances takes place in different part of the alimentary canal, like mouth. Mouthலே absorption ஆரம்பிச்சிருது. Stomach, small intestine and large intestine. However, maximum absorption occurs in the small intestine. இது நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. Maximum digestionும் சரி, maximum absorptionும் சரி, small intestine தான். A summary of absorption, sites of absorption and substances absorbed are given in table 16.1. இது பாருங்க, மவுத்ல இந்த பிரஷர், பிளட் பிரஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நாக்கு கடியில ஒரு மாத்திரை வைப்பாங்க. ஸோ ட்ரக்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணப்படுது வாயிலேயே. ஓகே, சர்டன் ட்ரக்ஸ், நிறைய ட்ரக்ஸ் வந்து வாயிலேயே அப்சார்ப் பண்ணப்படும். Certain drugs coming in contact with the mucosa of mouth and lower side of the tongue are absorbed into the blood capillaries lining them. So நாக்குல இருக்க blood capillaries அதை absorb பண்ணிடும். ஓகே, நாக்கு கடியில இருக்க blood capillaries. So bloodல டக்குன்னு மிக்ஸ் ஆயிடும். Stomach, absorption of water, simple sugars and alcohol takes place here. So stomach வயிற்ற போய் ரீச் பண்ணிடுச்சுன்னா ஆல்கஹால வயிறு அப்சார்ப் பண்ணிடுது பாத்தீங்களா. ஓகே, அண்ட் வாட்டர், சிம்பிள் சுகர்ஸ் இதெல்லாம் ஸ்டொமக் அப்சார்ப் பண்ணுது. ஸ்மால் இன்டெஸ்டைன்ல பிரின்சிபல் ஆர்கன் ஆஃப் அப்சார்ப்ஷன், இதுதான் சொல்றோம். அதிகமான அப்சார்ப்ஷன், மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் நடக்குது. The digestion is completed here. Maximum digestion இங்க தான் நடக்குது. And the final products of digestion such as glucose, fructose, fatty acid, glycerol, amino acids are absorbed through the mucosa into the bloodstream and lymph. Lymphக்கு வந்து fatty acid and glycerol globules மாதிரி அப்சார்ப் பண்ணப்படும். Large intestine absorption of water, some minerals and drugs takes place. So water, some minerals, drugs வந்து large intestine absorb பண்ணப்படுது. The absorbed substances finally reach the tissue, which utilize them for their activities. This process is called assimilation. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, யூட்டிலைசேஷன் தான் அசிமிலேஷன். வேலை முடிஞ்சிச்சு, பயன்படுத்துறது. அப்சார்ப்டு ஃபுட் மெட்டீரியலை யூட்டிலைஸ் பண்ணா அது அசிமிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டைஜஸ்டிவ் வேஸ்ட், the digestive waste undigested food அதெல்லாம் solidified, திக்கா சாலிடா மாறுது into the coherent feces. ஸோ எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபீக்கல் மேட்டரா மாறிடுது. இந்த ரெக்டம்ல போய் அது கொஞ்சம் டைம் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ரெக்டம்ல, இந்த ரெக்டம் a neural reflex causing an urge or desire for its removal. ஸோ நமக்கு அந்த ஃபீல் வரும், டாய்லெட் போகணும், மோஷன் போகணும், fecal matter ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு. The ejection of feces to the outside through the anal opening, defecation அப்படிம்பாங்க. fecal matter ரிமூவ் பண்றது தான் defecation, is a voluntary process. ஸோ நம்ம போய் உக்காந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணணும்னு ஒரு புஷ் பண்ணனா நம்ம பாடியில இருந்து அது ரிமூவ் ஆகி போகும். And is carried out by a mass of peristaltic movement. ஸோ அப்போதைக்கு நம்ம உடம்புல இருந்து மோஷன், அந்த fecal matter ரிமூவ் பண்றதுக்கு peristaltic movement ரெக்டம் ஏரியால நடக்கும். That's it. Okay, இப்போ disorders of digestive system கடகடன்னு பார்த்தலாம். The inflammation of intestinal tract is, inflammationனாலே அங்க வந்து இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, அங்க கூடிய blood vessels எல்லாம் வீக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம்.
Most common ailment due to bacterial and viral infection. ஸோ ஈஸியா இன்டெஸ்டைனல் ட்ராக் இன்ஃபெக்ட் ஆயிரும். காரணம் என்னன்னா ஃபுட்டு நம்ம டெய்லி சாப்பிட்றோம், அது கண்டாமினேட்டட் ஃபுட் சாப்பிட்டோம்னா டக்குன்னு இன்ஃபெக்ஷன் வந்துருங்க. த இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ காஸ்ட் பை த parasites ஆஃப் intestines லைக் டேப் worm. பாக்டீரியா அண்ட் ஃபங்கை மட்டும் கிடையாது, வைரல் மட்டும் கிடையாது, டேப் worm, ரவுண்ட் worm, த்ரெட் worm, ஹூக் worm, பின் wormனு இந்த புழுக்கள்னாலே ஏற்படுது. ஃபர்ஸ்ட் ஜாண்டிஸ், த லிவர் இஸ் அஃபெக்டட். லிவர் ஜாண்டிஸ்னாலே லிவர் தான் அஃபெக்ட் பண்ணுங்க ஆர்கன். ஸ்கின் அண்ட் ஐஸ் டர்ன்ஸ் எல்லோ டியூ டு த டெபாசிட் ஆஃப் பைல் பிக்மெண்ட். அவ்வளவுதான், இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டும் படிங்க, அதர் தன் தட் எதுவும் தேவையில்லை. வாமிட்டிங்னா என்ன? இட் இஸ் இஜெக்ஷன் ஆஃப் ஸ்டொமக் கண்டென்ட் த்ரூ மவுத். வாமிட் ரேட் தர்றது, வாந்தி. திஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இஸ் கண்ட்ரோல்டு பை வாமிட் சென்டர் இன் த மெடுலா. சம்டைம்ஸ் நம்ம ஃபுட்டு பாய்சன் ஆயிடுச்சு, வேஸ்டான ஃபுட்டு, இல்லை நம்ம தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டோம், இல்லை நமக்கு வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட வாமிட் வரும். எ ஃபீலிங் ஆஃப் நவுசியா, அந்த வாமிட் வர ஃபீலிங் தான் நவுசியான்னு சொல்லுவோம். ப்ரிசீட்ஸ் வாமிட்டிங், வாமிட்டிங்க்கு முன்னாடி வாமிட்டிங் வர ஃபீலிங் கண்டிப்பா இருக்கும். அப்ப எழுந்திரிச்சு ஓடி போயிட வேண்டியதா வெளியில. ஓகே. டயரியானா லூஸ் மோஷன் மாதிரி போறது. த அப்நார்மல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பவல் மூவ்மெண்ட் அண்ட் இன்க்ரீஸ்ட் லிக்விடிட்டி ஆஃப் த ஃபீக்கல் டிஸ்சார்ஜ். ஸோ தனித்தனியா போகுது மோஷன் அப்படிம்பாங்க, அதுதான் டயரியா. இட் ரெடியூசஸ் த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட். நம்ம உடம்புக்கு தேவையான ஃபுட் அப்சார்ப்ஷனை இது குறைச்சிரும், ஏன்னா சாப்பிட சாப்பிட எல்லாம் வெளியேறிக்கிட்டே இருக்கும். அதனால கான்ஸ்டிபேஷன் அதுக்கு ஆப்போசிட், மோஷன் போகவே போகாது. இன் கான்ஸ்டிபேஷன் த feces are retained within the colon as the bowel movement occurs irregularly. ஸோ ரெக்டம்க்கு போகாம கோலன் ரீஜன்லயே feces வந்து அரெஸ்ட் ஆன மாதிரி ஆயிடும், அதான் கான்ஸ்டிபேஷன். இன்டைஜஷன், டைஜஷனே ஆகல. இன் திஸ் கண்டிஷன் த ஃபுட் இஸ் நாட் ப்ராப்பர்லி டைஜஸ்டட் லீடிங் டு த ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ். பசியே எடுக்கல, காரணம் என்ன? டைஜஷன் ஆகல. The causes of indigestion and inadequate enzyme secretion, அதாவது இன்டைஜஷனை ஏற்படுத்துறது யாரு அப்படின்னா இன்அடிக்குவேட் என்சைம் செக்ரேஷன். நம்ம பார்த்தோம் அந்த டைஜஷனுக்கு எவ்வளவு என்சைம்ஸ் வேணும்னு பார்த்தோம், அது தேவையான அளவுக்கு அந்த என்சைம் செக்ரேட் ஆகாது. ஆன்சைட்டி, பயம், அந்த ஒரு ஃபீலிங் ஆன்சைட்டி, அது வந்து டைஜஷனை பாதிக்கும். ஃபுட் பாய்சனிங், டைஜஷன் ஆகாது. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா ஓவர் ஈட்டிங், ரொம்ப ஜாஸ்தியா சாப்பிட்டாலும் நமக்கு என்சைம்ஸ், டைஜஸ்டிவ் என்சைம் பத்தாது. காரமான ஃபுட்டு சாப்பிட்டா இன்டைஜஷன் வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா. நம்மள எது ஆன்சைட்டி வராம பாத்துக்குங்க, பயப்படாதீங்க, ஒரி பண்ணாதீங்க. ஃபுட் பாய்சனிங் ஆகிற அளவுக்கு ஃபுட் எல்லாம் குவாலிட்டியான ஃபுட்டு சாப்பிடுங்க, அதிகமா சாப்பிடாதீங்க, தேவையான அளவுக்கு சாப்பிடுங்க, காரமான ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பிஇஎம். பிஇஎம் அப்படின்னா இங்க மழை வருதுங்க, மழை வருது, அதனாலதான் ஸ்டுடியோ போகாம இங்க. ஓகே. டயட்ரி டிஃபிஷியன்சி. டிஃபிஷியன்சினா பற்றாக்குறை, டயட்ரினா நீங்க சாப்பிடுற ஃபுட்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் பற்றாக்குறை. அண்ட் டோட்டல் ஃபுட் கேலோரி, அதுல இருக்கக்கூடிய கேலோரி பத்தல அப்படின்னா அதுதான் நம்ம இதுல பிஇஎம்ல பார்க்க போறோம். ஸோ டயட்ரி டிஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டோட்டல் ஃபுட் கேலோரிஸ் ஆர் வைட் ஸ்ப்ரெட் இன் மெனி அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் அமெரிக்கா அண்ட் வெஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஆப்பிரிக்கா. இங்கெல்லாம் நிறைய பட்டினி, பசி, சத்துள்ள உணவு கிடைக்காம போறது, அதெல்லாம் இருக்கு. புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன், ஃபுல் ஃபார்ம் கூட கேட்பாங்க. பி ஃபார் புரோட்டீன், இ ஃபார் எனர்ஜி, எம் ஃபார் மால் நியூட்ரிஷன்னா ஃபுட்டு தேவையான அளவுக்கு அதுல சத்துள்ள உணவு கிடைக்கல, அதுதான் மால் நியூட்ரிஷன். பிஎம் புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன், அதால பாதிக்கப்படுறாங்க. may affect large section of population during drought. Droughtனா பஞ்சம், தண்ணி இல்லாம போறது. ஃபெமைன்னாலும் பஞ்சம் தான், பசி, பட்டினி, அதான் ஃபெமைன். ஃபெமினிசம்க்கும் ஃபெமைனுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஃபெமைன்னா பசி, பட்டினி, பஞ்சம், அதுதான் ஃபெமைன். அண்ட் பொலிட்டிக்கல் டர்மாயில், ஏதாவது பொலிட்டிக்கல் டர்மாயில் வர, அதாவது பொலிட்டிக்ஸ்ல ஏதாவது பயங்கர சேஞ்ச் வந்துச்சுன்னா எல்லா சப்ளை, ஃபுட் சப்ளை எல்லாமே மக்களை பாதிச்சிடும், அதான் ஃபுட் பொலிட்டிக்கல் டர்மாயில். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், பெரிய எம்பி, எம்எல்ஏ எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பத்திரமா கூட்டிட்டு வராங்க, ஏதாவது பொலிட்டிக்கல் இம்பேலன்ஸ் எதுவும் வந்துடக்கூடாது. திஸ் ஹேப்பன்ட் இன் பங்களாதேஷ். எது? during liberation war and in Ethiopia during severe drought in mid-80s. இந்த புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் வந்து பங்களாதேஷ்ல பொலிட்டிக்கல் டர்மாயில்னால வந்துச்சு. அண்ட் எத்தியோப்பியால சிவியர் ட்ரவுட், இந்த தண்ணி எல்லாம் இல்லாததுனால வந்துச்சு. பிஎம் அஃபெக்ட்ஸ் இன்ஃபேன்ட்ஸ், குழந்தைங்க, சிசு, பிறந்த குழந்தைங்க, இன்ஃபேன்ட்ஸ் சொல்லுவோம். சில்ட்ரன் டு ப்ரொடியூஸ்
மராஸ்மஸ் அண்ட் குவாஷியோர்கர். ஓகே, பிஇஎம்னால வர்றது மராஸ்மர் அண்ட் குவாஷியோர்கர். மராஸ்மஸ்னா என்ன, குவாஷியோர்கர் டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டும். ஆனா ரெண்டுமே புரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷன் தான். மராஸ்மஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை சைமல்டேனியஸ் டிஃபிஷியன்சி. டிஃபிஷியன்சினா பற்றாக்குறை, சைமல்டேனியஸ் டிஃபிஷியன்சினா போத் புரோட்டீன் அண்ட் கலோரி ரெண்டுமே அவங்களுக்கு கிடைக்கல. புரோட்டீன் தான் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த செல், க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியம். கலோரிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபுட்லயும் இருக்கக்கூடிய கலோரி தான் நமக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு. ஸோ கலோரி கார்போஹைட்ரேட்ல இருந்தும் கிடைக்கும், ஃபேட்ல இருந்து கிடைக்கும், புரோட்டீன்ல இருந்து கிடைக்கும். பட் growth அப்படிங்கிறது புரோட்டீனோட இஃபெக்ட். இட் இஸ் ஃபவுண்ட் இன் இன்ஃபேன்ட்ஸ். எது, மராஸ்மஸ். இது வந்து புரோட்டீனும் கிடைக்கல, தேவையான அளவுக்கு ஃபுட்டும் கிடைக்காதனால கலோரிஸும் இல்லை. இன்ஃபேன்ட்ஸ், பிறந்த குழந்தைங்களுக்கு இது வருது. லெஸ் தேன் எ இயர் இன் ஏஜ், ஒரு வயசு கூட ஆகல, சில மாதங்கள் தான் ஆயிருக்கு குழந்தை பிறந்து, அவங்களுக்கு இந்த மராஸ்மஸ் டிசீஸ் இருக்கு. இஃப் மதர்ஸ் மில்க் இஸ் ரீப்ளேஸ்ட் too early by other foods which are poor in both proteins and caloric value. ஸோ மதர், அந்த தாய்ப்பால் கொடுக்குறாங்களே, அதை ரொம்ப சீக்கிரமே வித்ட்ரா பண்ணிட்டு வேற ஃபுட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மராஸ்மஸ் குழந்தைக்கு வரலாம். அண்ட் புரோட்டீன் அண்ட் கலோரிக் வேல்யூ இல்லாத ஃபுட்டை கொடுத்தாங்கனாலும் அந்த குழந்தைக்கு மராஸ்மஸ் வந்துடும். This often happens if the mother has second pregnancy or childbirth when the older infant is still too young. ஸோ இது வேணும்னு பண்றது இல்ல. மதர் வந்து ஒரு குழந்தை பிறந்து ரொம்ப சீக்கிரமே அதர் குழந்தை பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரும். இன் மராஸ்மஸ் புரோட்டீன் டெஃபிஷியன்சி இம்பேர்ஸ் growth பாதிக்குது. And the replacement of tissue protein tissue protein la replace ஆயிட்டு. Extreme emaciation of the body and thinning of limbs results. ரொம்ப ஒல்லி ஆயிடுவாங்க, இந்த டிஷ்யூ அந்த மசில்ஸ்லாம் ரொம்ப தின் ஆயிடுவாங்க. The skin becomes dry, thin and wrinkled. சுருக்கமா போயிடும், ட்ரை ஸ்கின்னா இருக்கும். அதான் growth rate and body weight decline considerably. அவங்களோட growth rate, body weightல குறைஞ்சிடும். ஏன்னா புரோட்டீனும் இல்லை, ஃபுட்டும் இல்லை, கலோரி தேவையான அளவுக்கு கலோரி கிடைக்கல. ஈவன் growth and development of brain and mental faculties are impaired. ஸோ அவங்க நல்லா யோசிக்க முடியாது, பிரெயினோட டெவலப்மெண்ட்டும் பாதிக்கப்படும். ஸோ இதெல்லாம் மராஸ்மஸ். ஒரு வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலை ரீப்ளேஸ் பண்றதுனால மோஸ்ட்லி வருது. நெக்ஸ்ட், குவாஷியோர்கர் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை புரோட்டீன் டெஃபிஷியன்சி அன்அக்கம்பனிடு பை கலோரி டெஃபிஷியன்சி. இந்த இடத்துல அன்அக்கம்பனின்னு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு கலோரி டெஃபிஷியன்சி கிடையாது, தேவையான அளவுக்கு கலோரிஸ் கிடைச்சிருக்கு, ஆனா அவங்க ஃபுட்டுல போதுமான அளவுக்கு புரோட்டீன் இல்லை. It results from the replacement of mother's milk by a high-calorie, low-protein diet in a child more than 1 year in age. ஒரு வயசுக்கு மேல இருக்காங்க, மதரோட மில்க்கு நிறுத்திட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்ல நிறைய கலோரி இருக்கு, பட் தேவையான அளவுக்கு புரோட்டீன் இல்லை, அதனால குவாஷியோர்கர் வருது. Like marasmus, kwashiorkor shows wasting of muscles, அதான் emaciation, wasting of muscles, thinning of limbs, கை கால்ல ரொம்ப ஒல்லியாயிடும், failure of growth and brain development. இது எல்லாமே எங்க மராஸ்மஸ்ல இருக்க மாதிரி குவாஷியோர்கருக்கும் சேம் எஃபெக்ட் வருது. பட் அன்லைக் மராஸ்மஸ்க்கும் குவாஷியோர்கருக்கும் உள்ள difference என்ன, some fat is still left under the skin. Moreover, extensive edema and swelling of body parts are seen. So குண்டாயிடுவாங்க, கொழுன்னு இருக்கிற மாதிரி தெரிவாங்க. ஆனா அவங்களுக்கு குவாஷியார்கர், அதாவது புரோட்டீன் டெஃபிஷியன்சி, பிரெயின் அண்ட் அந்த மென்டல் டெவலப்மெண்ட் எல்லாம் பாதிச்சு இருக்கலாம். அதனால நம்ம வந்து அவங்களுக்கு புரோட்டீன் தேவையான அளவுக்கு உள்ள ஃபுட்டு கொடுக்கணும். ஓகே, ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் சாப்டர். இப்போ நம்ம வந்து ஒன் ஷார்ட் ரிவிஷன் கடகடன்னு முடிச்சிருப்பாங்க. இப்போ ஒன் ஷார்ட் ரிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன்ல டைஜஷன் இஸ் கேரிட் அவுட் பை, ஃபர்ஸ்ட் கடகடன்னு பார்க்க போறோம், கவனிச்சுக்கிட்டே வாங்க. டைஜஷன் இஸ் கேரிட் அவுட் பை போத் மெக்கானிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் ப்ராசஸ், இதெல்லாம் தெரியும். ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அலிமெண்ட்ரி கனாலும் அசோசியேட்டட் கிளாண்ட்ஸும் சேர்ந்தது தான். அலிமெண்ட்ரி கனால்ங்கிறது ரைட் ஃப்ரம் மவுத் டு ஆனஸ். ஸோ மவுத்ல இருந்து ஃபேரிங்ஸ், ஃபேரிங்ஸ்ல இருந்து ஈசோஃபேகஸ்ல இருந்து ஸ்டொமக்ல இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல டியோடினம், ஜிஜினம், இலியம் இருக்கு. அண்ட் தென் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல சீக்கம், கோலன், ரெக்டம் இருக்கு. ஆனஸ்ல வந்து முடியுது. காமன் பேசேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் ஏர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேரிங்ஸ் சொல்றோம்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஆஃப் விண்ட் பைப் குளோட்டிஸ், இது குளோட்டிஸ். ஓப்பனிங் ஆஃப் ஃபுட் பைப் வந்து கல்லட் அப்படிமோ. ஸோ குளோட்டிஸ் இஸ் ஓப்பனிங் ஆஃப் விண்ட் பைப். ஸோ நம்ம சாப்பிடும் போது விண்ட் பைப்புக்குள்ள ஃபுட்டு போகாம இருக்க அந்த குளோட்டிஸை க்ளோஸ் பண்ற அந்த ஃபிளாப்புக்கு பேரு எபிக்ளாட்டிஸ் அப்படிம்போம். டீத் வந்து நம்ம தீகோடான்ட், டைஃபயோடான்ட், ஹெட்ரோடான்ட் 3 டைப் இருக்கு. தீகோடான்ட்ங்கிறது நம்ம பல்லு வந்து நம்ம ஜா போன்ல சாக்கெட் மாதிரி உட்கார்ந்து இருக்கு. டைஃபயோடான்ட் அப்படிங்கிறது இங்க பாருங்க, இந்த நம்ம சொல்றோம்ல நமக்கு வந்து இன்சிசார், கெனைன், ப்ரீமோலார், மோலார்னு 2, 1, 2, 3ன்னு இந்த மாதிரி 2 டைம்ஸ் வர்றதுனால டைஃபயோடான்ட். ஹெட்ரோடான்ட் அப்படிங்கிறது 4 டைப்ஸ் ஆஃப் டீத் நமக்கு இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் இன்சிசார் எல்லாமே ஒரே டைப் ஆஃப் டீத் கிடையாது. அதனால இந்த ஹெட்ரோடான்ட்னு 3 விதமா சொல்றோம். ஓகே, டென்டல் ஃபார்முலா வந்து அடல்ட்டுக்கு 2, 1, 2, 3. இதுல வந்து நம்ம சில்ட்ரனுக்கு போட்டு சொதப்பி வச்சோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோல நான் சொதப்பி வச்சேன். சைல்டுக்கு தெளிவா சொல்றேன், சைல்டுக்கு நமக்கு வந்து டென்டல் ஃபார்முலா 2102 by 2102. இன்சிசார், கெனைன், ப்ரீமோலார், மோலார். ப்ரீமோலாரே கிடையாது சைல்டுக்கு மில்கி டீத்ல. மோலார்ல ஒண்ணு கம்மியா இருக்கும். ஸோ சைல்டுக்கான டென்டல் ஃபார்முலா 2102 by 2102. இது எப்படி ஞாபகம் வச்சுங்க, அப்படியே 2ல இருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. டிசெண்டிங் ஆர்டர்ல 2, 1, 0 திருப்பி 2ல முடிச்சிருங்க. அவ்வளவுதான். அடல்ட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் 2, 1, 2, 3, 2, 1, 2, 3 ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ குழந்தைங்களுக்கு 20 பல்லு இருக்குங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீ மோலார் குழந்தைங்களுக்கு இருக்காது. ஆனா மோலார்ல 2 இருக்கும், ஒன்னு கம்மியா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. டங், மஸ்குலார் அண்ட் ஃப்ரீலி மூவபிள் டங் இருக்கு. ஃப்ரினுலம்னால அது வந்து ஓரல் கேவிட்டியோட அந்த பேஸ்ல அட்டாச்சா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய பேப்பிலே அப்படிங்கிறதுல டேஸ்ட் பட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டொமக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டொமக் ஜே ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். இங்க வந்து ஃபண்டிக், கார்டியாக், பைலோரிக் ரீஜன்ஸ்லாம் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பாடி அண்ட் பைலோரிக் ரீஜன்ஸ் இருக்கு. கிளான்ஸ் வந்து கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் ஸ்டொமக்ல இருக்கு. தென் இங்க ஃபுட் வந்து 4 to 5 ஹவர்ஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஸ்டோர் ஆயிருக்கு. இங்க இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் சேர்னிங் மூவ்மெண்ட் அப்படிம்போம். இங்க வந்து ஃபுட் வந்து கைம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்னிங் மூவ்மெண்ட்னால ஃபுட் நல்லா டைஜஸ்ட், அதாவது அரைக்கப்பட்டு மிக்ஸ் பண்ணப்பட்டு அங்க டைஜஸ்டிவ் ஜூஸ், சாரி, அந்த டைஜஸ்டிவ் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ல இருந்து வர அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அந்த பெப்சின் இதெல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கைம் அப்படி ஆயிடுது. கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல், அதாவது ஸ்பிங்டர்ஸ் வந்து 2 ஸ்பிங்டர் இருக்காங்க. ஸ்டொமக் அண்ட் ஈசோஃபேகஸ் மீட் பண்ற இடம், ஃபுட் பைப்போ ஸ்டொமக்கும் மீட் பண்ற இடத்துல கேசோ ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் இருக்காங்க. ஸ்டொமக் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் மீட் பண்ற இடத்துல, ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஃபர்ஸ்ட் பார்ட் டியோடினம் தானே, பைலோரிக் ஸ்பிங்டர் இருக்காங்க. தென் ஸ்மால் இன்டெஸ்டைனை பொறுத்த வரைக்கும் டியோடினம் வந்து சி ஷேப்ல இருக்கு, ஜிஜினம் லாங் காயிலா இருக்கு, இலியம் ஹைலி காயில்டா இருக்கு. லார்ஜ் இன்டெஸ்டைனை பொறுத்த வரைக்கும் சீக்கம், கோலன், ரெக்டம் இருக்கு. சீக்கம்ல பிளைண்ட் சாக் இருக்கு, அதாவது அப்பெண்டிக்ஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா அது. இல்ல சீக்கம் இட் செல்ஃப் இஸ் எ பிளைண்ட் சாக். சீக்கம் இட் செல்ஃப் இஸ் எ பிளைண்ட் சாக். ஹோஸ்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், சிம்பயோட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். இதுல ஒரு வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் வெஸ்டிஜியல் இருக்கு. அந்த அப்பெண்டிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தேவையில்லாதது. வெஸ்டிஜியல்னா யூஸ்லெஸ் அர்த்தம். கோலன்ல 4 பார்ட்ஸ் இருக்கு, அசெண்டிங் கோலன், டிரான்ஸ்வர்ஸ் கோலன், டிசெண்டிங் கோலன் அண்ட் சிக்மாய்ட் பார்ட் இருக்கு. ரெக்டம் வந்து ஆனஸ்ல ஓபன் ஆகுது. இவ்வளவுதான் நமக்கு என்சிஆர்டில கொடுத்துருக்காங்க. இப்போ layers of alimentary canal serosa, muscularis, submucosa and mucosa. Serosa அப்படிங்கிறது outermost layer, mesotheliumனால ஆனது and connective tissue இங்க இருக்கும். And muscularis அப்படிங்கிறது circular muscle and longitudinal muscle. அதுல circular muscle இன்னர்லயும் அவுட்டர்ல longitudinal muscleம் இருக்கு. So that மூவ்மெண்ட்டுக்கெல்லாம் இதுதான் ஹெல்ப் பண்ணுது, அந்த கட் மூவ்மெண்ட்டுக்கு, அந்த பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட்டுக்குலாம் மஸ்குலாரிஸ் லேயர் ஹெல்ப் பண்ணுது. சப் மியூகோசால பிளட் வெசல்ஸ், லிம்ப் இதெல்லாம் இருக்கு. டியோடினம் பொறுத்த வரைக்கும் சப் மியூகோசால கிளாண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மியூகோசால லைனிங் ஆஃப் லியூமன்ங்கிறது நடுவில் எம்டி ஸ்பேஸ், அதோட லைனிங் ஆஃப் லியூமன்ல இருக்கிறது. ரூகே அப்படிங்கிற ஸ்டொமக்ல இருக்க பார்ட் இதுதான் ஃபார்ம் பண்ணுது. வில்லி, மைக்ரோ வில்லி, பிரஷ் பார்டர் செல்ஸ் இதெல்லாம் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல மியூகோசா லேயர்ல தான் இருக்கு. Cells lining the villi produce small projections, microvilli அப்படிம்பாங்க. இது fresh bordered appearance கொடுக்குது. And villi are supplied with network of capillaries and lymph. அதுல கூடிய lymph vessels நம்ம lacteal lymph vessel
வில்லியில இருக்க லிம்ப் வெசல்ஸ்க்கு பேரு லாக்டியர். அது இல்லாம நெட்வொர்க் ஆஃப் கேபிலரிஸ் இருக்கு. கேபிலரிஸ்ங்கிறது ஃபைன் எண்டிங் ஆஃப் ஒன் செல் திக்னஸ் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்ங்க. மியூகோசா ஃபார்ம்ஸ் கிரிப்ட்ஸ். கிரிப்ட்ஸ்னா ஒரு அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ரூம்னு அர்த்தம். கிரிப்ட்ஸ் இன் பிட்வீன் த பேசஸ் ஆஃப் வில்லி இன் த இன்டெஸ்டைன் கால்டு கிரிப்ட்ஸ் ஆஃப் லேபர்கூன். ஓகே. நெக்ஸ்ட் salivary glandsல parotid gland, submaxillary or submandibular and sublingual glands மூணு இருக்கு. மூணு பேர், த்ரீ பேர்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸ் இருக்கு. அது எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் பேர் parotid வந்து சீக்ஸ்ல இருக்கு. சப் மேக்ஸிலரி, சப் மேண்டிபுலார் ரெண்டு ஒண்ணுதான். பிலோ ஜா தாடைக்கு கீழே இருக்கு. நாக்கு கீழே இருக்கிறது சப்லிங்குவல். ஓகே. லிவர் தான் லார்ஜஸ்ட் கிளாண்ட் ஆஃப் அவர் பாடி. 1.2 to 1.5 kg அதோட வெயிட் இருக்கும். இது வந்து டயப்ரம்க்கு கீழே அப்டாமினல் கேவிட்டியில இருக்குது லிவர். கன்ஃபியூஷன்ஸ் இன் லிவர் அப்படின்னு பார்த்தா லிவர்ல வந்து ரெண்டு லோப்ஸ் தான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். அதுல ஹெப்பாட்டிக் லோபியூல்ஸ் இருக்கு. ஹெப்பாட்டிக் லோபியூல்ஸ்ல ஹெப்பாட்டிக் செல்ஸ் இருக்கு. இதுல படிச்சோம் ஹெப்பாட்டிக் லோபியூல்ஸ் தான் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவர் அப்படின்னு. இது வந்து பைல செக்ரீட் பண்ணுது ஹெப்பாட்டிக் செல்ஸ். அது கால் பிளேடர்ல ஸ்டோர் பண்ணுது. ஹெப்பாட்டிக் லோபியூல்ஸ் வந்து இது திருப்பி சொல்லிக்கோ பாருங்க, ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவர். இதை வந்து கிளிசன்ஸ் கேப்சூல் வந்து கவர் பண்ணுது, ஒரு ஷீட் மாதிரி கவர் பண்ணிட்டு இருக்கு. ஹெப்பாட்டோ பேன்க்ரியாட்டிக் டக்ட் அப்படிங்கிறது என்ன? ஹெப்பாட்டிக் அண்ட் பேன்க்ரியாட்டிக் ரெண்டோட டக்டும் காமனா இருக்கிறது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிங்டர் ஆஃப் பாய்டன், ஸ்பிங்டர் ஆஃப் போடி இது நமக்கு கிடையாது, விட்டுறலாம். ஸ்பிங்டர் ஆஃப் போடி வந்து ஹெப்பாட்டோ பேன்க்ரியாட்டிக் டக்ட் டியோடினம்ல ஓபன் பண்ணுது இல்லையா, அதை பாதுகாக்கிறதா ஸ்பிங்டர் ஆஃப் போடி. நீட் கொஸ்டின்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ மவுத்ல ஃபுட் வருது, அங்க மாஸ்டிகேஷன் ஆகுது, டீத் மூலியமா அரைக்கப்படுது. மாஸ்டிகேட்டட் ஃபுட்டை வந்து நம்ம போலஸ் அப்படிங்கிறோம். மியூக்கஸோட சலைவால இருக்க மியூக்கஸோட மிக்ஸ் ஆயிட்டதுனால அதுக்கு பேரு போலஸ் அப்படிங்கிறோம். மவுத்லயே போலஸ்ங்கிற நேம் வந்துருச்சு. அதை வந்து நம்ம முழுங்குறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் டங். போலஸ் வந்து ஃபேரிங்ஸ்க்கு போகுது, அப்புறம் ஈசோபேகஸ்க்கு போகுது, அங்க பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் நடக்குது. அண்ட் தென் போலஸ் ஸ்டொமக்கு போகுது. ஸ்டொமக்ல சேர்னிங் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய மியூக்கஸோட அதனால மசில்ஸ் எல்லாம் அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதுனால ஸ்டொமக்ல அதுக்கு பேரு கைம் அப்படின்னு பேர் வந்துருச்சு. டைஜஷன் மவுத்லயே ஸ்டார்ட் ஆகுது, ஸ்மால் இன்டெஸ்டைன்ல டைஜஷன் முடியுது. கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் என்னென்ன சார்? மியூக்கஸ் நெக் செல்ஸ் வந்து மியூக்கஸ் செக்ரேட் பண்றாங்க. பெப்டிக் ஆர் சீக் செல்ஸ் அப்படிம்பாங்க, பெப்சினோஜனை செக்ரேட் பண்றாங்க. பெரைட்டல் செல்ஸ் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் செக்ரேட் பண்றாங்க. இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி. ஸோ பெப்சினோஜென் வந்து பாத்தீங்கன்னா பெப்சினா கன்வெர்ட் பண்றதுக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வேணும். அதுக்கு பிஹெச் கூட பாத்தீங்கன்னா 1.8 பிஹெச் இருக்கும். அசிடிக், ஹைலி அசிடிக் பிஹெச் இருக்கு பார்த்தோம். நோஜென் அப்படின்னா இன்ஆக்டிவ், பெப்சின் அப்படிங்கிறது ஆக்டிவ். இதை பேஸ் பண்ணி தான் பெப்சின்னு பேர் வச்சாங்க. அந்த கோலா ஒன்று இருக்குல்ல, பெப்சி. ஃபேக்டர்ஸ் எசென்ஷியல் ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் விட்டமின் பி12 யாரு? இன்ட்ரின்சிக் ஃபேக்டர். அதை செக்ரீட் பண்றவன் யாரு? பெரைட்டல் லேயர், மறந்துடாதீங்க. சரி. ஃபுட் டைப் கார்போஹைட்ரேட் வந்து சலிவரி அமிலேஸ் மவுத்ல டைஜஸ்ட் பண்றாங்க. அண்ட் பேன்க்ரியாட்டிக் அமிலேஸ் பேன்க்ரியாஸ்ல இருந்து செக்ரீட் ஆகி ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வந்து மிக்ஸ் ஆகி நமக்கு டைஜஸ்ட் பண்ணாங்க. ஸ்டொமக்ல பெரிய அளவுல கார்போஹைட்ரேட் டைஜஷன் இல்லை. என்னென்ன கிடைக்குது? மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ் இதெல்லாம் வருது. புரோட்டீன் ஸ்டொமக்ல பெப்சின் டைஜஸ்ட் பண்றாங்க. பேன்க்ரியாட்டிக் ஜூஸ்ல இருந்து வர ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சி பெப்டிடேசஸ்லாம் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல புரோட்டீனை டைஜஸ்ட் பண்றாங்க. டைபெப்டிடேஸ் கிடைக்குது. நியூக்ளிக் ஆசிட் நியூக்ளியேசஸ் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல பிரேக் டவுன் பண்ணி நியூக்ளியோடைட்ஸ் அண்ட் நியூக்ளியோசைட்ஸ் அதை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூக்ளியோட்டிடேஸ், சாரி நான் மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரே நிமிஷம். மவுத்ல சலைவரி அமிலேஸ் கார்போஹைட்ரேட்டை பிரேக் டவுன் பண்றாங்க. பேன்க்ரியாஸ்ல கார்போஹைட்ரேட்டை பிரேக் டவுன் பண்றது பேன்க்ரியாட்டிக் அமிலேஸ். சக்கஸ் என்ட்ரிகஸ் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கிற அந்த செக்ரேஷன். சக்கஸ் என்ட்ரிகஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டெஸ்டைனல் ஜூஸ். இது வந்து ரொம்ப முக்கியம். இது நான் மறைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்டெஸ்டைனல் ஜூஸ், சக்கஸ் என்ட்ரிகஸ் இங்க இருக்கு. இன்டெஸ்டைனல் ஜூஸ். ஒரே நிமிஷங்க, இந்த சக்கஸ் என்ட்ரிகஸை நான் மறைச்சிக்கிட்டு இருக்கேன். அதை நான் வந்து உங்களுக்கு எடுத்துறேன், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஒரே நிமிஷம். ஓகே. இதுதான் இப்ப பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
சக்கஸ் entericus intestinal juice. சக்கஸ் entericus intestinal juiceல யாரெல்லாம் அந்த கார்போஹைட்ரேட் புரோட்டீன் நியூக்ளிக் ஆசிட் ஃபேட் எல்லாம் டைஜஸ்ட் பண்றாங்க. ஸோ சக்கஸ் entericus is intestinal juice. intestinal ஜூஸ். ஓகே, பாருங்க கார்போஹைட்ரேட்ல நம்ம டைஜஸ்ட் பண்ற இன்டெஸ்டைனல் ஜூஸ் யாரு? என்சைம்ஸ், மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ். புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ண சக்கஸ் சென்ட்ரிகஸ்ல யார் இருக்கா? டைபெப்டிடேஸ். நியூக்ளிக் ஆசிட டைஜஸ்ட் பண்ண சக்கஸ் சென்ட்ரிகஸ்ல யார் இருக்கா? நியூக்ளியோட்டிடேஸ் அண்ட் நியூக்ளியோசிடேஸ். ஃபேட்டை நமக்கு வந்து மவுத்ல யாரும் டைஜஸ்ட் பண்ண இல்லை, ஸ்டொமக்ல கேஸ்ட்ரிக் லிப்பேஸ் டைஜஸ்ட் பண்றாங்க. பேன்கிரியாட்டிக் ஜூஸ்ல யார் இருக்கா? பேன்கிரியாட்டிக் லிப்பேஸ். சக்கஸ் சென்ட்ரிகஸ்ல லிப்பேஸ் வந்து டைஜஸ்ட் பண்றான். ஓகே, இதெல்லாம் ஏஎஸ் முடிஞ்சா எல்லாமே என்சைம். Trypsinogen is converted into trypsin by enterokinase. Enterokinase very important. அப்பதான் inactive trypsinogen active trypsina convert ஆகும். பைல்ல வந்து உங்களுக்கு பைல் பிக்மெண்ட் இருக்கு, பிலிரூபின், பிலிவிரிடின், பைல் சால்ட், கொலஸ்ட்ரால், பாஸ்போலிபிட்லாம். பட் என்சைம் எதுவும் கிடையாது பைல் சால்ட்ல, பைல் செக்ரீஷன்ல. லிவர்ல இருந்து அது வருது. ஓகேங்களா? ஃப்ளோ சார்ட் ஆஃப் ஃபேட் அப்சார்ப்ஷன் பார்த்தா ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால் எமல்சிஃபிகேஷன் பை பைல் சால்ட் நடக்குது. ஸ்மால் ரவுண்ட் பார்ட் மிசில்லேவா மாறுது. அந்த புரோட்டீன் கோட் வந்து மிசில்லேவுக்கு வந்துச்சு அப்படின்னா அது பேர் கைலோமைக்ரான். கைலோமைக்ரான் லிம்ப் வெசலுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி லிம்ப் வெசல்ல இருந்து ஃபர்தரா பிளட்டுக்கு போய் பிளட்ல இருந்து டிஷ்யூவை போய் ரீச் பண்ணிடுது. இன்டெஸ்டைனல் ஜூஸ்க்கு பேர் தான் சக்கஸ் என்டெரிக்கஸ், மறந்துடாதீங்க. இப்போ கார்போஹைட்ரேட் வந்து மவுத்ல 30% பாலிசாக்கரைட்ஸ் வந்து சலிவரி அமிலேஸ் மூலியமா பிரேக் டவுன் ஆகி டைசாக்கரைட்ஸா மாறிடுது. அதுக்கப்புறம் ஸ்டொமக்ல பெருசா ஒன்றும் இல்லை. ஸ்மால் இன்டெஸ்டைன்ல டைசாக்கரைட்ஸ் வந்து 70% பாலிசாக்கரைட்ஸ் இருக்கு. அது வந்து பான்கிரியாட்டிக் அமிலேஸ் மூலியமா டைசாக்கரைட்ஸ் மோனோசாக்கரைட்ஸா பிரேக் டவுன் ஆயிடுது. டைசாக்கரைடா பிரேக் டவுன் ஆக பான்கிரியாட்டிக் அமிலேஸ் ஹெல்ப் பண்ணுது. டைசாக்கரைட்ஸ் மோனோசாக்கரைட்ஸா கன்வெர்ட் ஆக மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ் ஹெல்ப் பண்ணுது. புரோட்டீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெப்சின் அப்படிங்கிற என்சைம் மூலியமா ஸ்டொமக் ரீஜன்ல பெப்டோன்ஸ் அண்ட் பெப்டியோசஸா மாறுது. எகெயின் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சி பெப்டிடேஸ் மூலியமா டைபெப்டைட்ஸா மாறுது. தென் டைபெப்டிடேஸ் என்சைம் அது அமினோ ஆசிடா பிரேக் டவுன் பண்ணிடுது. ஸ்மால் இன்டெஸ்டைன்ல நியூக்ளிக் ஆசிட் நியூக்ளியேசஸை செக்ரெட் பண்ணி நியூக்ளியோடைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. நியூக்ளியோடைட்ஸை நியூக்ளியோட்டிடேஸ் நியூக்ளியோசைட்ஸா மாத்துது. அது நியூக்ளியோசிடேசஸ் சுகர் அண்ட் பேஸா மாத்திடுது. கேஸ்ட்ரிக் லிப்பேஸ் அப்படிங்கிற என்சைம் கொஞ்சமா வெரி ஸ்மால் அமௌண்ட் செக்ரேட் ஆகி ஃபேட்டை லைட்டா ஸ்டொமக்ல டைஜஸ்ட் பண்ணுது. ஸ்மால் இன்டெஸ்டைன்ல பான்கிரியாட்டிக் லிப்பேஸ் ஃபேட்டை டைகிளிசரைட்ஸ் அண்ட் மோனோகிளிசரைட்ஸா மாத்துது. லிப்பேஸ் என்சைம் வந்து ஃபேட்டி ஆசிட் பிளஸ் கிளிசராலா மாத்திடுது. இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட் எல்லாம் கீழே இருக்கிறது. அப்சார்ப்ஷன் அப்படின்னு பார்த்தா சிம்பிள் டிஃப்யூஷனுக்கு எனர்ஜி தேவையில்லை. குளுக்கோஸ், அமினோ ஆசிட், குளோரைடு அயான்லாம் அப்சார்ப் பண்ணது. ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எனர்ஜி தேவையில்லை, பட் மெம்பரேன் புரோட்டீன் வேணும். குளுக்கோஸ், அமினோ ஆசிட் தேவைப்படுது, கேரியர் புரோட்டீன் வேணும். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எனர்ஜி வேணும். குளுக்கோஸ், அமினோ ஆசிட் மூணுலையுமே இருக்கு, கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் சோடியம் அயான் தனியா இருக்கு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ல. ஓகே, பார்த்துருக்கு. நெக்ஸ்ட் அப்சார்ப்ஷன். மவுத்ல சில ட்ரக்ஸ் அப்சார்ப் பண்ணப்படுது. ஸ்டொமக்ல வாட்டர், சிம்பிள் சுகர், ஆல்கஹால் அப்சார்ப் பண்ணப்படுது. ஸ்மால் இன்டெஸ்டைன்ல மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன். லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வாட்டர், ட்ரக்ஸ் அண்ட் மினரல் சால்ட்ஸ் அப்சார்ப் பண்ணப்படுது. அசிமிலேஷன்னா யூட்டிலைஸ் பண்றது, செல்ஸ் வந்து அப்சார்ப் பண்ண ஃபுட்டை யூட்டிலைஸ் பண்றது. டீஃபிகேஷன்னா வேஸ்ட் மெட்டீரியலை வெளியே அனுப்புறது. புரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷன் பிஇஎம்ல குவாஷியார்கர் அப்படிங்கிறது புரோட்டீனும் சரி கெலோரியும் சரி கம்மியா இருக்கிறதுனால வர்றது. சாரி சாரி மராஸ்மஸ் தான் புரோட்டீனும் பத்தல கெலோரியும் பத்தல. 1 இயர்க்கும் கம்மியான குழந்தைங்களுக்கு வர்றது மராஸ்மஸ். ஃபேட் எல்லாம் இங்க ஸ்டோர் ஆயிருக்காது, பாவம், அவங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் எதுவுமே இருக்காது. அதே குவாஷியார்கர்ங்கிறது புரோட்டீன் கம்மியா இருக்கு, பட் கெலோரி அவங்களுக்கு ஜாஸ்தியாவே கிடைக்குது. இது 1 இயர்க்கும் மேல இருக்க குழந்தைங்களுக்கு வருது, மோர் தென் 1 இயர் ஏஜ் இருக்கவங்களுக்கு. ஃபேட் வந்து இடிமா, ஃபேட் ரொம்ப ஃபேட்டி குழந்தையா இருப்பாங்க, கொழுன்னு இருக்க மாதிரி இருப்பாங்க, ஸ்வெல்லிங் வீங்கி போன மாதிரி இருக்கும் கை கால்லாம். ஸோ அது வந்து குவாஷியார்கர். ஸோ மராஸ்மஸ் புரோட்டீன் அண்ட் கலோரி டெஃபிஷியன்சி ரெண்டுமே இருக்கும். குவாஷியார்கர் கலோரி தேவையான அளவுக்கு இருக்கு, ஃபேட்லாம் இருக்கு, பட் புரோட்டீன் மட்டும் டெஃபிஷியன்சியா இருக்கு. அண்ட் டிசார்டர்ஸ், ஜாண்டிஸ் பார்த்தீங்கன்னா லிவரை டிஃபெக்ட் பண்ணி ஸ்கின், ஐஸ் எல்லாம் எல்லோ கலர்ல மாறிடும். வாமிட்டிங், இஜெக்ஷன் ஆஃப் ஸ்டொமக் கண்டென்ட் த்ரூ த மவுத். வாமிட் சென்டர் வந்து மெடுல்லால இருக்கு நம்ம பிரெயின்ல. டயரியா அப்படிங்கிறது லூஸ் மோஷன் கண்டினியூவா போய்கிட்டே இருக்கிறது, ஃபீக்கல் டிஸ்சார்ஜ் அதிகமாகிட்டே இருக்கும், டைஜஷன் ஃபுட் சரியா அப்சார்ப் ஆகாது. கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது பவல் மூவ்மெண்ட் வந்து இர்ரெகுலரா இருக்கும்,
கோலன்லயே ஃபீசிஸ் வந்து ஸ்டோர் ஆயிடும், வேஸ்ட் அந்த ஃபீசிஸ் அன்டைஜஸ்டட் ஃபுட். இன்டைஜஷன் அப்படிங்கிறது இம்ப்ராப்பர் டைஜஷன் ஆஃப் ஃபுட், ஃபீலிங் ஃபுல்னஸ், பசியே எடுக்காது. இது எதனால வருதுன்னா ஆன்சைட்டி, ஃபுட் பாய்சனிங், ஓவர் ஈட்டிங், ஸ்பைசியான ஃபுட் எல்லாம் சாப்பிட்றதுனால வருது. வித் திஸ் வி கம்ப்ளீட் அவர் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் சாப்டர். நாளைக்கு நெக்ஸ்ட் சாப்டர் ஹியூமன் பிசியாலஜியில் ஆரம்பிச்சிருவோம். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர்.